Hi guys, this is Muthukumar. Welcome to another video. காமெடின்னு சொல்றது ஒரு பர்சனை சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பர்சனோட ப்ராப்ளமை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இல்லாம மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இந்த காமெடி ஆனா அந்த காமெடி பண்றது பார்த்தீங்களா ஒரு பர்சன், அந்த பர்சனுக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்க பர்சனை ஒரு ஸ்மைலா மாத்துறாரு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு பர்சன் தான் ரோபோ சங்கர். ஆனா இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரோபோ சங்கர் மதுரையில பிறக்கிறாரு. அவரு ஸ்கூல் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு மிமிக்ரி பண்றது, ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப விருப்பமான விஷயம். அதே மாதிரி அவரோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுவார். இமிட்டேட் பண்ணி அங்கே இருக்க சுற்றி இருக்க பர்சன்ஸ், சுற்றி இருக்க அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே சிரிக்க வைப்பாராம். அவரோட சின்ன வயசுல இருந்தே அவர் இந்த ஒரு மிமிக்ரி, டான்ஸ், இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. அவருமே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்லாம் கிடையாது. அவருமே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பிறந்திருக்காரு. அவரோட ஸ்டடீஸ் எல்லாமே அவருக்கு ஓகே ஃபைன். ஆனால் அவரோட பேஷன் என்னன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட மிமிக்ரி, இதுதான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால அதை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாரு. அவரோட சின்ன வயசு ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்தே அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருந்தாரு. ஆக்சுவலி அவரோட பேர் ரோபோ சங்கரே கிடையாது. அந்த ரோபோ சங்கர் நேம் வந்ததுக்கே ஒரு ரீசன் இருக்கு. அவர் மதுரையில ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு, எம்பி படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் ஒரு கல்ச்சுரல் வருது. அந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்றாரு. அந்த ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆடுறாரு, மிமிக்ரி பண்றாரு, மற்றவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றாரு. அது மாதிரி அந்த ஒரு டான்ஸ் பண்ணும்போது ரோபோட் மாதிரி டான்ஸ் ஆடி காமிச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே அங்க இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அங்க இருக்க ஸ்டாப்ஸ் எல்லாமே ரோபோ சங்கர்னு, அந்த ரோபோ அப்படின்ற பேர் அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த ரோபோ சங்கர் அந்த பேர் அங்க ஆரம்பிச்சது கடைசியில சினிமால கொண்டு போய் நிறுத்திச்சு. அந்த ஒரு நேம் அந்த காலேஜ் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்ச அந்த ரோபோ அப்படின்ற பேரு அவரை எவ்வளவு தூரத்துக்கு பயணிச்சு கூட்டி போயிருக்குன்றத நீங்களே பாருங்களேன். அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அந்த காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் அவரோட பேஷன் எல்லாமே நான் ஒரு காமெடியன் ஆகணும், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லாட்டி ஒரு டான்ஸர் ஆகணுன்றதுல ஒரு குறிக்கோளாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. இது மாதிரி நம்ம இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு காமெடியனாக மாறிடலான்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் போய் ரீச் பண்ணுறாரு. எல்லா இடத்துலையுமே அவருக்கு ரிஜெக்ஷன் தான் வருது. அவருமே அவரோட காமெடியை எல்லாரும் மாதிரி காமனாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொண்டு போயிட்டு இருந்தார். ஆக்சுவலி பார்த்தா அந்த ஒரு ஸ்டைல் அங்கே அப்போ இருந்த சுச்சுவேஷன் அந்த டேரக்டர்ஸ் யாருக்குமே புரியவே இல்லை. இதனடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெருசாக அவங்க ஈடுபாடு இல்லாமல், அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அந்த காமெடியில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப புவராக இருந்தனால ஃபேமிலியை ஒரு சைடு பார்க்கணுன்றதுக்காக அவர் கண்டினியூஸாக ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஃபேமிலியை ஒரு சைடு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவருக்கு அந்த வாய்ப்புன்றது கிடைக்கவே இல்லை. அவரும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. கிவ் அப் கொடுக்காமையே நம்மளால முடியும், நம்மளால பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ரெகுலராக அவரோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த சினிமாவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி விஜய் டிவிக்குள்ளே போகுது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கலக்கப்போவது யாரு ஷோல தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டனால தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு காமெடியனா இருந்தார். அந்த கலக்கப்போவது யாரு அந்த ஷோல அவரோட தனியா அந்த ஒரு மிமிக்ரி பண்றது, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்த ஆடியன்ஸா இருக்கட்டும், அங்க இருந்த ஜட்ஜஸா இருக்கட்டும், எல்லாருமே அதை பார்த்து நல்லா குலுங்கி சிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் தான் ரோபோ சங்கருக்கு அவரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு. அந்த கலக்கப்போவது யார் ஷோ தான் அவரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகவும் வச்சு. அந்த கலக்கப்போவது யார் ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா டேரக்டர்ஸ் கண்ணிலையும் மெதுவாக பட ஆரம்பிக்கிறாரு. அவரோட வே ஆஃப் அந்த காமெடி, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங்கு, அந்த ஆடியன்ஸ் எப்படி சிரிக்க வைக்கிறாரு, இதெல்லாமே அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த டேரக்டர்ஸ் அப்படியே அந்த ரோபோ சங்கருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன படம்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மாரி, வாகை சுடவா, தங்க மகன், பிச்சைக்காரன், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸ்கிரீன்ல ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜியில அவர் வந்தாலே ஒரு தனியா தெரிகிற மாதிரி
ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடயுமே அவருக்கு அந்த நடிக்கிறதுக்கான அவரோட காமெடிக்கான அந்த டேலண்ட்டுக்கான நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. தனுஷ் கூட கிடைச்சிச்சு, சூர்யா, சிவகார்த்திகேயன், இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடயும் அவரோட காமெடினால ஒரு ஸ்கிரீன் டைம் கொஞ்சமாச்சும் கூட அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காமெடியனாகவும் ரோபோ சங்கர் மாறிட்டு இருந்தாரு. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கும் போதும் எல்லாத்துக்குமே நார்மலா லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து அவரோட ஃபேமிலி கிட்ட பேசும்போது நார்மலா பேசும்போது சொல்லியிருக்காரு, இது மாதிரி எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே சரி, நான் வந்து ஒரு காமெடியனா மற்றவங்களை நான் வந்து சிரிக்க வைக்கும் போது என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து எனக்கே தெரியாம போயிடும். நானே வந்து அந்த இடத்துல ரசிப்பேன், மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து ரசிச்சு நானும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்த அந்த ரோபோ சங்கர் அவரு 46 வயசுல அவரோட பாடி பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆன ரீசன்னால இப்ப இறந்தும் போயிருக்காரு. ஆனா இவரோட லைஃப்பை நம்ம பார்க்கும்போது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. மதுரையில பிறந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அவருக்கு தனியா பேஷன் ஒன்று வச்சிருக்காரு. அப்பயே முடிவு பண்ணியிருக்காரு, இது மாதிரி நான் வந்து மிமிக் ஆர்டிஸ்டா போவேன், காமெடியனா போவேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து 10 வருஷமா கஷ்டப்படுறாரு. அந்த ஒரு விஷயத்துலலாம் போவேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான மிகப்பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது மூலியமா ஒரு தமிழ் காமெடியன் அப்படின்ற ஒரு பேரு, ஒரு பட்டம் கூட அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அவரோட லைஃப் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து எவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டு 10 வருஷம் எஃபர்ட் போட்டு இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ போராடி இருக்காரு அப்படின்றதையும் பாருங்க. ஆனா அவரோட 46 வயசுலே அவரு இறந்தும் போயிட்டாரு.